Hey guys, welcome back. நானும் செய்றேன். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஓன் கண்டென்ட். Very interesting, but I don't care. ரியாக்ஷன்லயே ஒரு ஓன் கண்டென்ட். எந்த சேனல்ல இருந்தும் எடுக்கல, நம்மளா கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். நம்ம ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த சீரிஸ்னு சொல்ல முடியாதுங்க. எப்பயாவது நினைவு வந்தா இந்த சந்திரமுகி கதவு மாதிரி அப்பப்போ திறக்கும் மூடிடும். கோமாவில இருந்து எந்திரிக்கும், கொஞ்ச நேரம் அந்த கண்டென்ட் போகும், படுத்துரும். என்னன்னு பாத்தீங்கன்னா டோன்ட் லாஃப் சேலஞ்ச். அதாவது எதை வச்சு டோன்ட் லாஃப் சேலஞ்ச் அப்படின்னா, நம்ம இந்த நகைச்சுவை கிளிப்ஸ் இருக்கும்ல, ரேரான ரண்டமான எல்லா மொழியில இருக்கிற நகைச்சுவை கிளிப்ஸையும் எடுத்து நம்ம போட்டு சிரிப்போம். வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஒரு 10 கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் கலந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் பார்த்து சிரிச்சது, ரசிச்சது, உங்க கூட சேர்ந்து அதை நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸ்டார்டிங் வித் எப்பயுமே ட்ரால்னாலும் சரி, டான்ஸ்னாலும் சரி, ஃபைட்டுனாலும் சரி, இப்ப காமெடினாலும் சரி, பாலையா தான் புள்ளையார் சொல்லி அவர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். என்னையா அது எம்எல்ஏக்கு விலங்கு மாட்டி கூட்டிட்டு வரீங்க? சாமி சாரோட சட்டையை புடிச்சிட்டார் சார். விட்டா வேற எதையாவது புடிச்சிட்டு வரணும் தான் நாங்க புடிச்சிட்டு வந்தோம். எஸ் சார், மாசான போலீஸ் படம். அதுவும் ஒரு ஹீரோ பேசாம ஹீரோக்கு பில்டப் ஏத்துற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு கேரக்டர் பேசுது. யோ, எதுக்கியா எம்எல்ஏவே அரெஸ்ட் பண்ற? சார், சாமி சாரோட சட்டையை பிடிச்சாரு சார். அதுக்கு வேற எதையும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில விலங்கு மாட்டி கூட்டி வந்துட்டேன் சார். இதுல என்ன தெலுங்குல இப்படிதான் இருக்கா? தமிழ்ல டப்பிங்ல இந்த மாதிரி வந்துச்சு. அதான், ஒருவேளை தெலுங்கு படத்தை போய் பார்த்தாதான் தெரியும். சாமி காரு ஹே சட்டலை கை வச்சிலு, வேற எதுலயாவது கை வைக்கிறதுக்கு இல்ல, அவர் கையை பிடிச்சிலு. யாரு சார் தமிழ்ல இருக்கு டயலாக் எழுதுறது? உங்களுக்கு அந்த பாலையா பார்த்தா பாவமா இல்லையா? சீரியஸ் சிச்சுவேஷன்லயும் சட்டை மட்டன்னு உங்களுக்கு நக்கல் கேக்குது. அடுத்து உங்களுக்கு காட்ட போற ஒரு சீன் வந்து நான் இது வரைக்கும் அது என்ன படம்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு காமெடி வந்ததே எனக்கு தெரியாது. ஃபுல் டபுள் மீனிங் காமெடி, ஆனா கிரியேட்டிவிட்டி. அதனால உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். யாரு? நம்ம ரோபோ சங்கர். வெயிட், ஆச்சரியமா தான் இருக்கும். எது ரோபோ சங்கர் காமெடி பண்றாருன்னு பண்ணியிருக்காரு ஒரு படத்துல போல இருக்கு. நீங்களே பாருங்க. முதலுக்கு சூழ ஆரம்பிக்கும், கடைசிலத்து நீள முடியும். சுப்பிரமணியடா. முதலுக்கு பூல ஆரம்பிக்கும், கடைசிலத்து டைல முடியும். புதுக்கோட்டடா. யோசிக்கிறேன், எப்படி டயலாக் எழுதுறீங்க? உன் பேர் என்னடா? முதல் எழுத்து சூழ ஆரம்பிக்கும், கடைசி எழுத்து நீல முடியும். எது? சுப்பிரமணியடா. எந்த ஊர்டா? முதல் எழுத்து பூல ஆரம்பிக்கும், கடைசி எழுத்து டையில முடியும். எது? புதுக்கோட்டடா. நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன், நம்மளும் இது மாதிரி ஏதாவது சொல்லுவோன்னு பார்த்தா முதல் எழுத்து கூழ ஆரம்பிக்கும், கடைசி எழுத்து டீல முடியும். சொல்றேன், வரமாட்டேங்குது. என்ன இருக்கும்? கூழ ஆரம்பிச்சு டீல முடியல ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். ஒரு ஊர் பேரோ இல்ல ஒரு நபரோட பேரோ ஏதோ ஒண்ணு. நானும் யோசிச்சு பாக்குறேன். குமார் ஆன்டின்னு ஒருத்தருக்கு பேர் வைப்பாங்களா? இல்ல. சோ கூழ ஆரம்பிச்சு டீல முடிகிற ஒரு ஊர் பேரோ இல்ல ஒரு நபரோட பேரோ இல்ல ஒரு பொருளோட பேரோ ஏதோ ஒண்ணு கமெண்ட்ல சொல்லுங்க. இது நமக்கு தோணாம போச்சே அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து தெரிஞ்சு சொல்லு. குலசேகர பாட்டி கைய குளு. நான் சொல்லல மிஸ்டேக்கு, இந்த ஜட்டி ஜோக்கு, குட்டி ஜோக்கு இதெல்லாம் நல்லா வரும். தெரியவே நான் மண்டையை போட்டு பிக்கிறேன் பாருங்க. மிஸ்டி வந்து ஏன் அங்க சுத்துற? குலசேகர பாண்டிடா. என்னங்க ஒரிஜினலே 3 எழுத்துடா, குலசேகர பாண்டின்னு இழுத்து வச்சிருக்காங்க. அதான் இது இந்த டயலாக் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது என்ன சார், ஆனா நல்ல கிரியேட்டிவிட்டியா இருக்கு. இது யாராவது உங்க பேரை ரெண்டு கேட்டா இந்த மாதிரி தான் கொலை பண்ண. சரி வாங்க அடுத்ததை பார்ப்போம். ஹலோ, மிஸ்டர் சந்திரகாந்த் இருக்காரா? அப்பா குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க? நான் காலையில குளிச்சிட்டேமா. போற இடத்துல அவர் இருக்காரா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. அப்பா குளிச்சுட்டு இருக்காரு, அப்பா இல்லங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அப்பா குளிச்சிட்டு இருக்காரு, நீங்க நான் காலையில சுத்தமா குளித்து விட்டு தான் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்படிதான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கு? குண்டிலதான் அந்த சர்ஜன் இருக்காருல்ல குக்கித் கோமாளி, அவரோட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம். அவர்கிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, ஹலோ சர்ஜன், நீ எப்படி இருக்க? எப்படி இருப்பேன், குண்டியில தான் இருக்கேன். யா எப்படி இருக்கேன்னா நலம் நலம் விசாரிக்கிறேன். அப்ப எப்படி உன் நலம்னு கேட்கணும். எப்படி இருக்கேன்னா எல்லாரும் மாதிரி நானும் குண்டி வச்சு உட்காந்துருக்கேன்.
அதான் சிரிப்பு காட்டிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ. அடுத்தது நம்ம கவுண்டமணி சாரோட ஒரு இதை காமெடின்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான எடிட். எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்துல இருந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்டில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கவுண்டமணி சார் கிட்ட பண்ணுனா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பார்ப்போம். எனக்கு எப்ப இந்த அதான் கொஞ்ச நாளா இந்த எல்லாரும் கண்டவங்கன்னா எல்லாரும் டமியும் கிர்னும் போது எனக்கு இந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வரும். உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்பா. இப்ப எல்லாம் கவுண்டமணி சார் அந்த ட்ரெண்டில் இருக்கணுங்க. அப்ப சினிமாவில் அவர் வச்சு செய்யறதுக்கு அரசியல்வாதிங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், சக நடிகர்கள், கிரிஞ்சு பண்றவங்கன்னு தலைமை இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில இல்ல. இருந்தா பெரிய பையன் சட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் காலிடாங்கிற மாதிரி அவர் மட்டும் ட்ரெண்டில் இருந்தா எல்லா படத்துலயும் ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டாரு. அவர் அப்பவே விஜய்ல இருந்து, அஜித்ல இருந்து, கமல்ல இருந்து, ரஜினி வரைக்கும் நக்கல் பண்ணாலும் இப்ப இருக்கிற ஹீரோஸ் அவங்க பண்ணதை விட டபுள் மடங்கு கிரிஞ்சு பண்றாங்க. அப்ப என்னெல்லாம் பேசுவாரு. அவர் அரசியல்வாதியை நக்கல் பண்றாரு. அதான். ஆனா என்ன ஒரு விஷயம்னா அவர் அரசியல்வாதியை நக்கல் பண்ணாலும் யாரும் கோவப்பட மாட்டாங்க. நம்ம சுந்தர்சி ஒரு பேட்டியில சொல்றாரு என்னன்னா, ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கவுண்டமணி கோமா வந்தாரு. என்னென்ன கோமா வர்றீங்கன்னு கேட்கும்போது, இல்லப்பா புது கார் வாங்கினேன், வரும்போது ஒரு பஸ்ஸுக்காரன் தட்டிட்டான், என்னடா இறங்கி தட்டுற அப்படின்னு கேட்டோன்னே, ஐ கவுண்டமணினே படத்துல கோவப்படுற மாதிரியே கோவப்படுறீங்களே, அதுக்கு என்ன காரை தட்டிட்டியா அப்படின்னு கண்டக்டர் வந்து கவுண்டமணினே அப்படின்னு பேசுறாங்கப்பா, ஐய் சண்டைக்கு வாங்கடா அப்படின்னாலும் வர மாட்டேங்கிறாங்கப்பான்னு அவர் சொல்றாரு. அந்த சண்டைக்கு வாங்கடா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு காமெடி. அது கவுண்டமணி சாருக்கு அது நடக்கும்போது அப்ப அதை நான் படத்துல வச்சுட்டேன்னு அந்த சோத்துல கல்லு அப்படின்ட்டு சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு அவர் சும்மா எதர்ச்சியா சொன்ன அவருக்கு நடந்த ஒரு சோக கதையை சொன்னதுல இருந்து ஒரு காமெடி உருவி இருக்காரு. ஸோ கவுண்டமணி வந்து சூப்பர் ஸ்டார் எப்படி ஒரு ஒரு ஸ்டைல்னா ஸ்டைலாகவே ஒரு மனுஷனால வாழ முடியுமோ, கலாய்க்கிற கவுண்டர்னால அப்படி ஒரு மனுஷன் உண்மையிலேயே அப்படியே வாழ முடியும்னா அது அவர் தான். அதான் அவருக்கு யாரும் இருக்காது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சந்தானம் சார் அவரெல்லாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது தூரத்தில் அந்த பேசுறவங்கலாம் பேச்சாளர் இருப்பாங்கல்ல, அதுல யாரோ ஒரு விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது ஒருத்தர் தொப்பி மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்காரு. தூரத்துல இருந்து இவர் பார்த்துட்டு சந்தானத்துல கேட்டுக்காரு, யாருப்பா அவன் மண்டையில பொக்கை வச்சுட்டு இருந்திருக்கு, மண்டையில பொக்கையை வச்ச மாதிரி இருந்திருக்கு அவரை பார்க்கும்போது, அந்த பொக்கையை பெருசா இருக்கும், அது மாதிரி ஒரு ஷேப்பான கெப்பு போட்டிருக்காரு, யாருப்பா மண்டையில பொக்கையை வச்சுட்டு உட்காந்து அப்படின்னா யோசிப்பேன். இவரோட எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்காந்து பேசுற டைம் கிடைச்சதுன்னா எவ்வளவு விஷயம் எடுக்கலாம் அவர்கிட்ட இருந்து. அப்படியே போய் ஒட்டிக்கிட்டு வந்துடலாம் அந்த கவுண்டர்ஸ், அது இதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்ததும் நம்ம கவுண்டமணி சார் அவரோட அட்ராசிட்டி, இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் நான் மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. நெல் அளந்துகிட்டு இருப்பாரு, எஜமான் படத்துல போல லேடிஸ் எல்லாம் நிக்க வச்சு நெல் அளந்துகிட்டு இருப்பாரு, கொஞ்சம் அவங்களோட வலிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒருத்தங்களை வந்து ஏதோ கேட்கும்போது அவங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அண்ணா அப்படின்னு கோவம் வந்துடும். அவங்களுக்கு எவ்வளவு நெல் கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க அண்ணா சொன்னதுக்காக. இது என்ன கூடையா? இதுக்கு பதிலா வாடகைக்கு ஒரு லாரி எடுத்துட்டு வந்து மொத்த நெல்லையும் அள்ளிட்டு போயிருக்கலாமே. போங்க என்னது அண்ணனா? இந்த இவ்வளவுதான் ஒரு பெரிய டப்பாவில் அளந்து கொட்டுவாங்க எல்லாருக்கும். எது அண்ணனா இந்த இவ்வளவுதான், அந்த நெல்லை வச்சு என்ன பண்றது? நான் அதெல்லாம் இப்ப எல்லாம் காமெடிக்கு தட்டுப்பாடு இருக்கிற டைம் நம்ம பழைய படங்களை போய் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணி இருக்கமா அப்படிங்கிற மாதிரி என்ன அது ஒரு விதமா என்ஜாய் பண்ண வைக்குது. அதனால அந்த சின்ன சின்ன கவுண்டர் உங்களையும் என்ஜாய் பண்ண வைக்கும்னு எடுத்து வந்திருக்கேன். அடுத்ததும் நம்ம கவுண்டமணி சார் தான். இப்ப அவர் பேரா இருக்கிற சத்யராஜ் கூட கேட்கவா வேணும். அதாவது அந்த காலகட்டத்துல இருந்த அந்த ஆக்ஷன் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, ஒரு சத்யராஜ் மாதிரி ஒரு முன்னணி நடிகர் ஆக்ஷன் ஹீரோ பண்ற ஒரு விஷயத்த பண்ணி அதை கவுண்டமணி சார் ரோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு படத்துல வைக்கிறது ஒரு ஹீரோவா காமெடியனா இவங்க 2 பேரை தவிர யாராலையும் பண்ண முடியாது. முன்னாடி நடிகர்கள் எல்லாரையும் கவுண்டமணி கிண்டல் பண்ணிருப்பாரு, அதுக்கு அவரு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஏன்டா ஜனங்களை கொஞ்சம் விலைக்கு சொன்னா விலைக்கு வாங்கி கொடுக்க வந்துட வேண்டியது. மேல போய் சார்ந்து வர்ற இவனை திருத்தவே முடியாது. நீங்க புடிச்சுக்கீங்க மாப்பிள்ள, கலக்கிட்டீங்க. நாங்கெல்லாம் சிரிச்சு பேசினா சில்ற சேதரும், முறைச்சு பார்த்தா கல்லற உடையும். என்னது பஞ்சு டைலாக்?
கருமாந்திரம் முடிச்சு திருந்த மாட்டேங்கிறான் பாருங்க. ஏன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய தலைவர், ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் பேசினாரையா? போங்க போய் நாட்டை கெடுங்க போங்க. ஆக்சுவலி இந்த பறந்து வந்தது யாருக்கு சொன்னாரோ தெரியல. அப்ப அந்த காலகட்டங்கள்ல பஞ்ச் டைலாக்னா சூப்பர் ஸ்டாரை தான் கிண்டல் பண்றது. ஏன்னா அவர் தான் பஞ்ச் டைலாக் பேசுறாரு. சரி போங்க போய் நாட்டை கெடுங்க போங்க. பாருங்க ஒரு ஃபைட் சீன், ஒரு ஹீரோ பறந்து வரும்போது கொஞ்சம் இருங்க ஏன்னா மக்களை விளக்க சொன்னா அப்புறம் ஊத்து வர வருது, அதுக்கே நீ மேல பறந்து வர இவனையெல்லாம் திருத்த முடியாது பிடிக்க. ஸோ ஒரு காமெடியன் ஆக்ஷன் ஹீரோ மெட்டீரியல் நக்கல் பண்ற ஒரு விஷயத்த நக்கல் பண்றதுக்கு ஒரு ஹீரோவே சப்போர்ட் பண்றாரு. ஸோ இந்த ரேப்போ வந்து அவங்களுக்குள்ள தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு யூடியூப்ல காமெடி பார்க்கும்போது இப்போ அம்மாவுக்கு கூட அந்த காமெடி பிடிச்சி இப்போ கூட வீடியோக்கு ரியாக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட அதான் ஓடிட்டு இருந்தது. அந்த மலபார் போலீஸ் படத்துல அவரு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா. அப்போ அதுல ஏதோ ஒரு டயலாக் பேசும்போது கவுண்டர்மெண்ட் சொல்லுவாங்க, பொறுத்து வா. இன்னொன்னு ஒரு மனுஷன் எத்தனை சார் பிறக்கிறது, சும்மா சும்மா பிறந்து வர முடியாது. அவருக்கு மலையாள லாங்குவேஜ்ல பொறுத்து வான்னா ஃபாலோ மீ, அவரு பிறந்து வரவா, எத்தனை தடவை பிறந்து வர்றது. அப்போ அந்த சின்ன சின்ன கவுண்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். தெரியல இப்போ வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி கவுண்டர்ஸ் கேட்கறதுக்கும் தியேட்டர்ல உட்காந்து ரசிக்கிறதுக்கும். என்ன ஒரு வருத்தம், கவுண்டமணி சாரோட படங்கள்ல நான் தியேட்டர்ல உட்காந்து பார்த்தது பாபா மட்டும்தான். நாங்க அந்த 90s கிட்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கிற காலகட்டங்கள்ல கவுண்டமணி சாரோட படம் தியேட்டருக்கு வர்றது குறைஞ்சிருச்சு. நான் லாஸ்டா அவர் நடிச்சு பார்த்த படம் பாபா. ஸோ எனக்கு அது ஒண்ணுதான் வருத்தம். இந்த மாதிரி ஒரு காமெடியனோட மூவிஸை வந்து ஸ்கிரீன்ல நம்ம செலிப்ரேட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் தான். இனியாவது ரிவர்ஸ்ல போய் தான் எங்க பாக்குறது. ஆனா ஸ்கிரீன்ல அவரை பார்க்காத குறைய சாப்பிடும் போதும் சும்மா வேலை செய்யும் போதும் நம்ம டிவிக்கு முன்னாடி உட்கார மாட்டோம், அங்கங்க வேலை செய்வோம். ஆனா அதை கவுண்டமணி சாரை போட்டு விட்டுருவோம். அந்த சவுண்டு கேட்டாலே அன்னைக்கு நாள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கவுண்டமணி சார் எப்படியோ நம்ம ஸ்கிரீன்ல எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு பெரிய லெஜண்ட் வந்து வடிவேல் சார். அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வந்து அவரும் முரளி சாரும் சேர்ந்து நடிச்ச சுந்தரா டிராவல்ஸ். சுந்தரா டிராவல்ஸ் படத்துல நீங்க தனி கிளிப்னு கலட்ட முடியாது, படமே காமெடி தான். ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் காமெடி தான். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன டயலாக் மட்டும், அதாவது அந்த சுந்தரியா அந்த ஹீரோயினோட பேரு, சரி இந்த ஹீரோயின் அவங்க ஏதோ இடுப்புல சுழுக்குன்னு பஸ்ல இருந்து ஒத்தனை முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும்னு சொல்லும்போது முரளி சொல்லுவாரு, ஒரு அண்ணங்கார நீ அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு முகத்துல துணியை சுத்தி இப்படியே போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னும் போது வடிவேல் சார் ஒரு டயலாக் போடுவாரு பாருங்க. தமிழ் தெரியாதுல ஐயோ உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அவர் அது இங்கிலீஷ் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அழகுத்தா அழகுத்தான்னு அவங்களுக்கு தமிழ் தெரியாது இல்ல. உடனே ஓ ஜல்தாகே ஓ ஹிந்தி, ஆஹா உனக்கு இங்கிலீஷும் தெரியாதா? வசந்தி வசந்தி. நான் எனக்கு இதை வந்து அன்னைக்கு கேட்கும் போது இவ்வளவு நாள் சுந்தரா டிராவல்ஸ் பாக்குறோமே, இது திருப்பி புதுசா இருக்கும். அந்த படம் வந்து வெங்காயம் மாதிரி, நீங்க எத்தனை தடவை திருப்பி பார்த்தாலும் புது ஒரு லேயர் புது காமெடி ஒன்று வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி நான் கண்டுபிடிச்சதுதான் இது. அந்த மாதிரி படங்கள் இப்ப வர மாட்டேங்குதுன்னா இப்ப வந்தா பயமா இருக்கு. இப்ப சுந்தரா டிராவல்ஸ் 2 வரப்போதான் கண்டிப்பா அது கிரிஞ்சு படமா தான் வந்து நிக்க போகுது பாருங்க. இந்த மாதிரி படத்தை எல்லாம் அப்படியே விட்டுருக்கலாம். அதுல வந்து கருணாசும் கருணாகரன் அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க போல இருக்கு. இவன் பழைய ஆட்கள் யாருமே இல்ல. அதுல வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, அம்மா கேரக்டருக்கு என்னைய கேட்டாங்க நான் போகல. அப்ப இவங்களுக்கு எல்லாம் வயசான மாதிரி அதுல காட்ட போறாங்க. இவங்களோட பிள்ளைங்க இந்த பஸ் எடுத்து ஓட்டுற மாதிரி ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வசந்தி அம்மா கேரக்டருக்கு கேட்டிருக்காங்க, அவங்க உஷாரா போகல. அப்ப நான் யோசிச்சேன், நல்ல பர்னிச்சர் பார்ட் 2ன்னு சொல்லி அதையும் உடைச்சு நாசமாக்க போறீங்க, சொன்னா கேட்க போறீங்க, உடைச்சு தள்ளுங்க. அடுத்தது மலையாள காமெடி. மலையாள காமெடினாலே நம்ம சுராஜ். இப்ப சுராஜ்னா எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஆனா இவர்னா இவரா அப்படின்னு அந்த வீரதீர சூரன்ல வில்லனுக்கு வருவாரு அவரு. காமெடினாலே மிஸ்டி அம்மா கண்டுபிடிச்சாங்க அவரானு. மிஸ்டிக்கு அவரை இப்பயும் தெரியல, ஆனா இப்ப கிளிப்பா ஆமா இப்ப கிளிப்பா போட்டோன்னே ஆமா கண்டுபிடிச்சிடாரு. இருங்க மிஸ்டிக்கு புடுற சொல்லணும்னா, அன்னைக்கு ஒரு படம் பாத்தீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல, அடியோஸ் அமிகோஸ்ன்னு. அவங்க அம்மாக்கு காசு தேவன் ஒருத்தர் பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு பாத்தீங்களா? ஓ பேரெல்லாம் தெரியாது மிஸ்டிக்கு. இவனாவது ஒரு பட பேரை சொன்னா கண்டுபிடிச்சிட்டான். இவருக்கு சுத்தி வளைச்சு வரணும். அந்த படமும் நல்லா தான் இருக்கும். இது நல்ல நடிப்பாரு. இந்த மலையாள காமெடியை பாருங்க, கொஞ்சம் லென்த்தா இருக்கும், ஆனா அட்டகாசமா இருக்கும்.
എടാ താടിക്കാരൻ നിന്നോടാ ചോദിച്ചത് എടാ ഊമയാണെങ്കിൽ വാതറന്ന് പറയടാ. அவர் என்ன பண்றாருன்னா 2 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. இவர் ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான பைக்ல வந்துகிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாரு, ஏய் இது மாதிரி வண்டியில ஓட்டிருக்கியாடா நீ, இது மாதிரி வண்டி ஓட்டிருக்கியான்னு அவரு இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு போறாரு. ஏய் தாடிக்காரா கேட்கிறல்ல சொல்றா, இது மாதிரி ஒரு வண்டியில ஓட்டிருக்கியாடா நீ, ഇതുപോലത്തെ വണ്ടി ഓടിച്ചിട്ടുണ്ടോന്ന് അവനെ കയറ്റി വിട്ടു. എടാ കാര്യമായിട്ടാണ് ചോദിക്കുന്നത്, ഇതുപോലത്തെ വണ്ടി ഓടിച്ചിട്ടുണ്ടോന്ന് പറയാ. 10-15 ലക്ഷം രൂപയുടെ വണ്ടി ഓടിക്കുന്നത് നമ്മളോടാ, ഇവന്മാര് ചോദിക്കുന്നത് വണ്ടി ഓടിച്ചിട്ടുണ്ടോ. വണ്ടി ഓടിച്ചിട്ട് വന്നപ്പോ എന്തായിരുന്നു അഹങ്കാരം, ഇപ്പൊ എന്തായി? എടാ കോപ്പന്മാരെ, നിന്നോടൊക്കെ എത്ര വട്ടം ഞാൻ ചോദിച്ചടാ ഇതുപോലത്തെ വണ്ടി ഓടിച്ചിട്ടുണ്ടോ എന്ന്. എടാ ഇതിന്റെ ബ്രേക്ക് എവിടെയെന്ന് അറിയാൻ വേണ്ടിട്ടാണ് ചോദിച്ചത്. அவர் டிரைவர் வந்து சொல்றாரு, நம்ம 10-15 லட்சம் ரூபாய் வண்டியில போய்கிட்டு இருக்கோம், இவன் 1,000 ரூபாய் பைக்ல போயிட்டு என்ன திமிரா பேசுறான் பாருங்க. இவர் கத்திக்கிட்டே போறாரு, டேய் இந்த மாதிரி வண்டி ஓட்டி இருக்கியாடா முன்ன பின்ன அப்படின்ட்டு. அங்க போய் விழுந்தோன்னா டிரைவர் கேட்கிறாரு, ஏண்டா டேய் என்ன அகங்காரம் உனக்கு, ரோட்ல என்ன இந்த மாதிரி வண்டி ஓட்டி இருக்கியா நக்கல் பண்ணிட்டு வந்தோன்னு. நான் எங்கடா நக்கல் பண்ணேன், இந்த மாதிரி வண்டி ஓட்டி இருக்கியா, ஓட்டி இருந்தீங்கன்னா பிரேக் எங்க இருக்குன்னு சொல்றா, நான் பிரேக் எங்க இருக்குன்னு தெரியாம வந்துட்டா. அந்த கேக்குற அந்த டோன் பாருங்க, அதான் அவசரத்துல கொஞ்சம் பயத்துல கோமா கேட்டாரு. சார் இது மாதிரி வண்டி முன்ன பின்ன ஓட்டி இருக்கீங்களா சார், பிரேக் எங்க இருக்குன்னு தெரியலன்றத விட்டுட்டு பயத்துல இது மாதிரி வண்டி ஓட்டி இருக்கியோடா விட்டுட்டாரு. ஆனா அவர் கேட்க வந்தது, இது மாதிரி வண்டி ஓட்டி இருந்தீங்கன்னா பிரேக் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார், புது வண்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அதான் அவருக்கு பைக் பிரேக் பிடிக்க போயிட்டு இது மாதிரி வண்டி ஓட்டி இருக்கியா அவங்களுக்கு கேட்கும் போது என்ன திமிர் பிடிச்சவன் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம நகைச்சுவையை கொண்டு வர முடியும் படத்துக்கு. அடுத்தது பாருங்க, இதே நடிகர் தான் சிம்பிளான ஒரு நகைச்சுவை. ஒருத்தர் ஒரு ஹீரோ வில்லனை பிடிச்சிட்டு இருப்பாரு, இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு, கீழே ஒரு அருவாள் இருக்கும். இப்போ அந்த ஃப்ரெண்டுகிட்ட கூப்பிட்டு அந்த கத்தி எடுத்து உன்னை போடு அப்படிங்கிறத சொல்லணும். அவங்க அங்க வந்து கத்தி எடுத்து வீசடா அப்படின்னு சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க, வீசுறாரா சொல்றாரு, இந்த கத்தி எடுத்து வீசடான்னு பட்டி அவனை வீசடான்னு வெட்டடா அப்படி சொல்லடா பாருங்க. வெட்டடா வீசடா, அந்த நான் கூட வீசடான்னோடனே எடுத்து இப்படி வீசிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அதையும் தாண்டி வீசடான்னோடனே நண்பன் சொன்னா தட்டக்கூடாது, அந்த கத்தியில் என்ன காத்து வரப்போகுது எடுத்து. ஐயோ இதெல்லாம் என்ன மலையாள படம்னு தெரியல, ஆனா செம்ம காமெடியா இருக்கு. இப்ப பாருங்க, அவர் இந்த சுராஜ் வந்த 2 காமெடி சீனும் உண்மையான ஒரு ஆர்கானிக்கா சிரிப்பு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனல் காமெடி நல்லா இருக்குல்ல. அவரோட படங்களும் நல்லா இருக்கும், அவர் சீரியஸா நடிக்கிற படமும் நல்லா இருக்கும். ஆனா அவருக்குள்ள இப்படி ஒரு காமெடி சென்ஸ்ங்கிறத நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. வீரதீர சூரன்ல அப்படி ஆப்போசிட்டா நடிச்சிருப்பாரு. ஓகேங்க, இப்போ டு ஃபினிஷ் த வீடியோ நம்ம விஜயகாந்த் சார் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, இது விஜயகாந்த் சாரா, எங்க அவர் ஆக்ஷன் ஹீரோங்க, என்னங்க அவரை வச்சு காமெடி பண்ண போறீங்களான்னா உங்களுக்கு அவர் ஆக்ஷன் ஹீரோவாக தான் தெரியும். நான் ரீசெண்டாக ஒரு கிளிப்பு பார்த்தேன், அவருமே காமெடி பண்ணியிருக்காரு, அதுவும் ஒர்க் ஆகுற அட்டகாசமான காமெடி. விஜயகாந்தின் பூனை காமெடி பார்த்துருக்கியா எங்கேயாவது? நீ பார்த்துருக்க இல்ல? விஜயகாந்தின் பூனை காமெடி நீங்க யாரும் பார்க்கலன்னா இப்ப பாருங்க. பூனையை கொண்டு போறேன், நீ வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, பூனை வாரம் குளிப்பாட்டி இருக்கலாம், பூனை குளிச்சு 3 நாள் அதான் ஆட்டு கொண்டு போறேன், குளிச்சுட்டு வந்தாச்சு. இவன் ஏன் இப்படி வருத்தமா போறான்? அறிவு என்னப்பா, பூனையை குளிக்க வைக்க போறேன்னு கொண்டு போனியே, இப்ப வெறுங்கையோட வந்திருக்கிற. பூனை செத்து போச்சா? குளிக்க வச்ச குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும், அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண, பூனையை புளிஞ்சிட்டேன். பூனைக்கு நடுக்குது குளிர், என்ன பண்ணலாம் யோசிச்சிருக்காரு. வீட்டுல துணியை புளிகிற மாதிரி புடிச்சு புளிஞ்சிருக்காரு, செத்து வச்சு. சிம்பிளா சொல்றாரு, பூனையை புளிஞ்சிட்டு. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, அறிவு. இந்த படத்துல வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் அறிவு இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி தான் பண்றாரு போல. ஏன்னா அவர் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அப்படிதான் இருக்கு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளிப்பை பார்க்கும்போது விஜயகாந்த் சார் காமெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எது பூனையை புளிஞ்சிட்டீங்களா? அதான் சொல்றாரு, அதுக்கு என்னடா பண்ண, பூனையை புடிஞ்சிட்டேன். அந்த கை ஆக்சுவலே தெரியுது, கழுத்தை திரிய கொண்டிருக்காரு பூனை. ஐயோ ஐயோ,
இப்பதான் நான் யோசிச்சேன், நம்மள பழைய தமிழ் படங்கள் எல்லாம் நோண்டி பார்த்தாதான் நம்ம அப்ப கவனிக்க தவறிய பார்க்க தவறிய நகைச்சுவைகள் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க ஏதாவது நகைச்சுவை கிளிப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்க. நீங்க யோசிப்பீங்க ஆல்ரெடி அனுப்பின மெசேஜை தொடர்ந்து படிடான்னு. கண்டிப்பா படிக்கிறேன். நீங்க அந்த மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த கண்டென்ட்டுக்கு காமெடி சேர்த்துட்டு இது மாதிரி இன்னொரு காமெடி வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Damsik family signing off. Take care. Bye.